மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக 1 வீக்காக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஜித் குமாரோட கேஸை பற்றி. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன மேடம் அஜித் குமார் கேஸுக்கு? கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வர்ற 8ஆம் தேதி அடுத்த ஹியரிங் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஹியரிங்ல நம்மளோட மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்மளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பத்திலாம். ஸோ அப்போ போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளோட ஸ்டேஷன்ல உள்ள ஃபுட்டேஜ் ரெடியா இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அவங்க வந்து என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி கோயில்ல உள்ள ஃபுட்டேஜ் தான் வேணும் அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட அரசாங்கத்தை கொஞ்சம் வன்மையாக கண்டிச்சிருந்தாங்க நம்மளோட நீதிபதி ஐயா. அதாவது தன்னோட அரசாங்கமே தன்னோட குடிமகனை கொண்டுட்டு அந்த மாதிரி அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க போன இதுல. மேடம் இது வழக்கோட தன்மை வந்து நாளைக்கு என்னவாக இருக்கும்? நாளைக்கு அடுத்தடுத்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல அந்த மாதிரி யாரோ வந்து ஆக்சுவலா நிறைய இதுல என்ன சொல்லிட்டு இருக்காங்க, யாரோ வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம். ஏதோ ஒரு போலீஸ்காரங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த 2-3 டேஸ்லயே எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க என்னதான் கேமராவை கலட்டினாலோ என்னதான் இது பண்ணாலுமே அதுல வந்து ஒரு மெயில் ஐடியா நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை இது ஃபர்ஸ்ட் இது பண்ணிருப்பாங்க, இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி அதுல உள்ள டீட்டெயில் எடுத்தாலே அந்த ஃபுட்டேஜ்ல என்னென்ன இருக்குன்னு நீங்க கிளியரா எடுத்துடலாம். ஸோ அவங்க தெரியாம அந்த கேமரா எல்லாம் இது பண்ணிட்டு போயிருக்காங்க, சீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல உள்ள சிசிடிவி கேமரா சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆமா. அப்புறம் கோயில்ல உள்ளது இன்னும் சப்மிட் பண்ணல. அதுக்குதான் வந்து மாண்புக்குரிய நீதிபதி அவர்கள் வந்து கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு சப்மிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, கோர்ட்டுக்கு சொன்னா சப்மிட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி என்னென்ன இருக்கோ அவங்க சப்மிட் பண்ணி ஆகணும். இல்ல இந்த தப்புக்கு யார் உடந்தையா இருக்காங்க, இந்த குற்றங்களை யார் மறைக்கிறாங்க, அந்த எவிடன்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு யாரு உதவி பண்றாங்களோ அவங்கள வந்து சிபிஐ விசாரிச்சு அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து தகுந்த நடவடிக்கை அதுக்கு எடுப்பாங்க. அதுவும் இல்லாம மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அதை சப்மிட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஸோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கோர்ட்ல இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை வந்து ஃபாரன்சிக் அந்த டீமுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதுல எதுவும் எடிட்டிங் இல்ல டேம்பரிங் வேற எதுவும் தேவையில்லாம ரியல் ஃபேக் இது எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா அந்த வீடியோல அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அதுல வேற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அப்படின்னு சொல்லி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி வேற எதுவும் புது எஃப்ஐஆர் போடணும்னா புது எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு அவங்க பண்ணுவாங்க. 8ஆம் தேதி வடிவு பெறும் நம்புறோம். மேபி நெக்ஸ்ட் ஹியரிங் போட்டாலும் சொல்றதுக்கு இல்ல, அவங்க அதுக்குள்ள அதை ப்ரொடியூஸ் பண்ணணுமே, சப்மிட் பண்ணணுமே. இப்போ நிகிதா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலைமறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அத பத்தி ஆக்சுவலா தலைமறைவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ள வழக்குல ரீபெட்டிஷன் போட் அவங்கள வந்து திருப்பி இன்வெஸ்டிகேஷனுக்கு அழைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு கோஆபரேட் பண்ணாம போயிருந்தாங்கன்னா நம்ம தலைமறைவுன்னு சொல்லலாம் லீகலா. இப்போ அவங்க ஒருவேளை பிரஸுக்கு பயந்து தேவையில்லாம நிறைய யூடியூப் சேனல்ஸ் வராங்கன்னு சொல்லி கூட அவங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கலாம், இல்ல அவங்க ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு யாருக்காவது போயிருக்கலாம். அதை நம்ம தலைமறைவுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவங்க வந்து போலீஸ் எதுவும் தேடுறாங்க. போலீஸ் தேடுற மாதிரி இல்லையே, சும்மா இருக்கிற லேடியே தலைமறைவுன்னு இவ்வளவு விஷயம் வந்துட்டு அப்படி போலீஸ் தேடுற மாதிரி இருந்தா இந்நேரத்துக்கு அரெஸ்ட்னே நமக்கு நியூஸ் வந்திருக்குமே. ஓகே, இதுக்கு அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்கள வர சொல்லியிருப்பாங்களா? அதான் இது ப்ரீவியஸ் உள்ள கேஸை பொறுத்து தான் சார். இது வரைக்கும் நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுல உள்ள கேஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ஒருவேளை ரீபெட்டிஷன் போட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு எதுவும் கொடுத்து அந்த மாதிரினா அவங்க வந்து மேபி அப்பியர் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா அவங்க வந்து தேவையில்லாம இந்த கேஸ்ல இன்னும் அவங்கள வந்து இன்வால்வ் ஆகல. தேங்க்யூ. எல்லாரும் நம்மளோட வீடியோஸை பாக்குறீங்க, ஷேர் பண்றீங்க, லைக் பண்றீங்க. பட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏவி நெல்லை மீடியா.